யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தோழர் திருமாவளவன் அவர்கள் தான் சார்ந்து இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடாதீங்க, 3 தொகுதிகளுக்கு மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறத யாரா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். பாண்டிச்சேரியில் இந்த செய்தியை பத்திரிகையாளர்கள் மத்தியில் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார், அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்குறீங்கன்னா, வரலாற்றில் இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? சொந்த கட்சி வேட்பாளர்கள் கட்சி தலைவர் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, சரி அப்ப இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? நடந்திருக்கு. நீங்கள் கனவிலும் எதிர்பாராத ஒரு செய்தி. 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஒரு தொகுதியில மட்டும் எங்க வேட்பாளருக்கு இரட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு பார்ப்போமா? இந்த ரெண்டையும் பாருங்களேன், கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இப்ப பாண்டிச்சேரியில தொகுதி உடன்பாடு இழுத்துக்கிட்டு கிடக்கு, அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் இழுத்துக்கிட்டு கிடக்கு. தமிழ்நாட்டிலே அப்படித்தான் இருக்கு. நேற்று தான் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பிஜேபி வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தந்த கட்சிக்கு இந்தந்த தொகுதி அப்படிங்கிறத ஒதுக்குறதுக்குன்னு லேட்டு, இத்தனை தொகுதி எண்ணிக்கை ஒதுக்குறதுலையும் லேட்டு, பயங்கரமான குளறுபடியில இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் தான் தலைமை, நாங்க கேட்டதை கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ். பாண்டிச்சேரியில நாங்க கொடுக்கறத நீங்க வாங்கிக்கோங்க, நாங்க தான் இங்க சர்வசக்தி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ். ஆனா அங்க ஆள்றது 15 வருஷம் பிஜேபி. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமானது. நேற்று சும்மா புள்ளக்கரை வழியா அவன் ஆட்சியை பிடிச்சிட்டு அவன் போயிட்டான் வச்சுட்டான். இதுக்கு சண்டை போடுறாங்க. இது நடக்கட்டும். என்ன நடந்தது? சரி, திருமாவளவன் அவர்கள் போறாரு. எம்ஜிஆர் அவர்களோட சம்பவத்தை சேர்த்து நான் சொல்றேன். இந்த ரெண்டையும் நீங்க ஒரு வரலாற்று செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. என்ன தொகுதி, என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். தோழர் திருமாவளவன் தன்னுடைய வேட்பாளர்களை எல்லாம் அறிவித்து முடித்து விட்ட பிறகு அதுல இருக்கக்கூடிய ஊசுடு தொகுதிங்கிற ஒரு முக்கியமான தொகுதி, ஊசுடு தொகுதி. பிறகு இன்னொரு தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா நெட்டப்பாக்கம் ஏனாம் அப்படிங்கிற ஒரு தொகுதி. இந்த 3 தொகுதிகளுக்கு எங்க வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க, ஆனால் உழவர் கரையில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு மட்டும் எங்க சின்னத்துல ஓட்டு போடுங்க. இது பாண்டிச்சேரியில சொல்றாரு. ஏனெனில் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை என்னிடம் அலைபேசி மூலமாக பேசி விரும்பி கேட்டுக்கொண்டதாலும், உங்களுடைய கட்சி அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் தனித்து போட்டியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாலும் நான் பின்னால போயிடுறேங்கிற. இதுல 2 செய்தி இருக்கு. இதுல எம்ஜிஆரோட செய்தியை நான் பின்னாடி சொல்றேன், எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததும் அதையும் சொல்றேன். அப்போ டெல்லி தலைமையில இருந்து ஒரு ஆள் பேசுவாங்களா? அப்படிலாம் நடக்குமா? நீங்க போடுவீங்களா? இதெல்லாம் கிடைக்குமா? இதை நல்லா கேட்டுக்கணும் நீங்க. இப்போ சீர்காழியில இதே சம்பவம் நடந்திருக்கு, மறுமலர்ச்சி திமுகவுக்கு நடந்திருக்கு. ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற நிலைமையை தேர்தலில் நிற்கிறதா செய்தி வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் ஓட்டு போடும்போது இதை நினைச்சு பார்க்கும்போது பின்னாடி கொண்டு போய் பாருங்களேன். அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன். தாராபுரம் தொகுதி 77ல் வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்க. முதல்ல எம்ஜிஆர் தனிச்சு தமிழ்நாடு முழுவதும் நிற்கிறாரு. அப்போ தாராபுரம் தொகுதிக்கு ஐயலுச்சாமி அப்படிங்கிற ஒருத்தரை அறிவிக்கிறாங்க. அது என்ன தொகுதி பேரை சொல்றேன், ஐயாச்சாமி அப்படிங்கிற வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு முடிச்ச உடனேயே அவர் மேல கம்ப்ளைண்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொண்டு இருக்கிறது. அப்ப யாரையா நிறுத்துறது, என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்ப தாவைக்கால நடக்கு இல்லையா? கற்பழிப்பு கேஸ் இருக்கிறவன், களவு கேஸ் இருக்கிறவன், அது மாதிரி 302 கேஸ் இருக்கிறவன் எல்லாம் வேட்பாளராக இருக்கிறான்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் நிறைந்த வேட்பாளரை தலைவர் அறிவிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி தாராபுரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எம்ஜிஆரோட ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று கம்ப்ளைண்டா சொல்றாங்க. இப்போ அவரால் முடியலை. அப்போ என்னப்பா செய்யறதுன்னு சொல்லி வேட்பாளராக மாத்திட்டார். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்னம் ஒதுக்கிய அதிகாரப்பூர்வமான பேப்பர் எல்லாம் கொடுத்து விட்டாச்சு. யாருக்கு? ஐயாச்சாமிக்கு கொடுத்தாச்சு. இப்போ அவருக்கு ரெட்டலை சின்னம் உள்ள போயிடுச்சு. இடையில இவர் உள்ள நுழைகிறார். உள்ள நுழைஞ்ச உடனே பாலகிருஷ்ணனுக்கு பாலகிருஷ்ணனுக்கு அந்த சீட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எம்ஜிஆர் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கும் தன்னுடைய வேட்பாளருக்கு சிங்கம் சின்னம் கிடைக்குது. ஆனால் நிர்வாகிகளால் வெறுக்கப்பட்டு எம்ஜிஆர் ஒதுக்கிய நபருக்கு ரெட்டலை சின்னம் ஏற்கனவே கொடுத்தாச்சு.
இதை நீங்க என்ன செய்யறது? எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்து, அந்த வேட்பாளர் நான் முன்னாலே நிறுத்தி பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டதுனால அது அதிகாரப்பூர்வமாக அவருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைத்துவிடும். யாருக்கு? ஐயாச்சாமிக்கு கிடைச்சிடும். ஆனால் அவர் என்னுடைய வேட்பாளர் அல்ல. அவருக்கு நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன். ஆனால் நான் நிரூபித்திருக்கக்கூடிய இந்த பாலகிருஷ்ணன் தான் நம்மளுடைய அதிமுகவோட வேட்பாளர். அவருக்கு சிங்கம் சின்னத்துல ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க. ஆனா மற்ற தொகுதியில எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட மக்கள் குழம்பிட்டாங்க, தெரியல. அப்போ எழுத படிக்க தெரியாத காலகட்டங்கள் அதிகமாக மனிதர்கள் இருந்த காலகட்டம்ங்கிறத தாண்டி நீங்க கொண்டு போய் 77 என்னாச்சு? 87, 97, 2007, 2017, 2020 சுமார் 50 ஆண்டுகளுக்கு ஆகுது. 49 வருஷம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த சம்பவம் செய்தி உள்ள போய் சேருது. அப்போ மக்களுக்கு இதை போய் சேரல. இப்ப நம்ம சின்னம் சிங்கமா ரெட்டலையா உதயசூரியனா அப்படின்னு சொல்லும்போது அந்த சாதாரண மக்கள் அத்தனை பேரும் போய் என்ன சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா எல்லாம் ரெட்டலையில குத்திட்டாங்க. அதுதானே இப்ப விரும்புறீங்க? ஓட்டு பெட்டியை திருப்பி பார்த்தா எம்ஜிஆர் விரும்பாத வேட்பாளர் ஜெயிச்சிட்டார். ரெட்டலை ஜெயிச்சிருச்சு. அவர் சுயேட்சை. அதிமுகவோட வேட்பாளர் போட்டாச்சு. ஆனா எம்ஜிஆர் நேரடியா பிரச்சாரத்துக்கு வந்து நேரடியா மக்களை சந்தித்து சிங்கம் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இருந்த கூட மக்கள் காதுகளில் அது விழவில்லை. சின்னம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய வரலாற்று செய்தி. இதைத்தான் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு சொல்றோம். நீங்க சொல்றீங்கல்ல 3 தொகுதி பாண்டிச்சேரியில சொல்றீங்க, அந்த 3 தொகுதியில வந்து என்ன நடக்கு? மக்களுக்கு அது போய் சேருமா? இப்ப சொல்றாரு நாங்க வந்து பிரச்சாரத்துக்கு ரொம்ப தாமதமாக செல்ல வேண்டிய காலநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி கட்சிகளோடு எங்களோடு இணக்கமாக இருந்து விரைவில் உடன்பாடு நடக்கவில்லை. இந்த 3 தொகுதிக்கு மட்டும்தான் நடந்திருக்குது. அதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏனாம், நெட்டப்பாக்கம், ஊசுடு அப்படிங்கிறது இல்லை. இந்த 3 தொகுதியை மட்டும் நீங்க வேண்டாம், ஆனா உழவர்கரைக்கு மட்டும் எனக்கு ஓட்டு போட்டுடுங்கன்னு தோழர் சொன்னார்னா அது நடக்குமாங்கிறது இப்ப நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சாத்தியமா, மக்கள் கவனத்துக்கு போகுமா அப்படிங்கிறதை நம்ம கவனிக்கணும். ஆனா அதே நேரத்தில் வந்து பாண்டிச்சேரியில் அப்படி வலுவான நிலையில் அந்த இயக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் கேட்கணும். இதை வந்து 2 செய்தி. இப்ப நான் வந்து ஒரு வரலாற்றை நினைவூட்டுவதற்கு இந்த செய்தியை நான் எடுத்துக்கொண்டேன். இப்படி முன்னால் நடந்திருக்கிறது, ஆனாலப்பட்ட எம்ஜிஆரே இதை சந்தித்திருக்கிறார் என்கிறது தான் நம்ம காணொலி மூலமாக நான் தெரிவிக்கக்கூடிய செய்தி. இது வந்து வந்துருச்சு. இதை நிறைய சந்திக்கணும். ஆனா உண்மையிலேயே இந்த 3 தொகுதியிலும் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க என்ன மனநிலையில இருப்பாங்க? இதை ஏத்துக்கிடுவாங்களா? கட்சிக்காரை எப்படி மற்ற சின்னத்துக்கு வேலை பார்ப்பாங்க? சொந்தம் தாயும் பிள்ளையுமா கூட இருக்கிறவ மாதிரி கிளைக்கழகத்துல இருந்து நகர ஒன்றிய பகுதியில இருந்து எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படிங்க போராம இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய குழப்பம் வந்து விட்டது. இப்போ ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இன்னும் 3 நாள் இருக்குல்ல, வாபஸ் வாங்கிக்கலாமே. என்ன தடுக்குது நமக்கு? அரசியல். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். நம்ம டெல்லியிலிருந்து நேரடியா தலைவர்கள் சொல்றது மூலம் பாண்டிச்சேரிங்கிறது சின்ன சின்ன தொகுதி. அங்கிருந்து தான் ஒரு அல்லக்கை இவன் வந்திருக்கிறான்ல, புஷியானந்துன்னு ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்க வந்து அவன் எங்க வந்து சேர்ந்திருக்கான்? தீநகர்ல வந்து சேர்ந்திருக்கான். சரி, தீநகர்ல இருக்கக்கூடிய அவனுக்கு வந்து ஓட்டே இல்லாத எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிற்க முடியும்னு நீங்க கேட்க வேண்டாம். அதை எப்ப மாத்துனாங்க, எப்படி மாத்துனாங்க கேள்வி இருக்காது. பின்னாடி அது வரும். அந்த விஷயங்கள் மூலமாக அது வரும். அப்போ அங்கேயே மக்களாக இருந்து, அங்க வாக்காளர்களாக இருந்து, அந்த தொகுதிக்குள் வேட்பாளராக இருந்து ஏற்கனவே களப்பணி செய்தவர்கள் திடீரென்று அந்த இடத்துல நாங்க வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா, ஓட்டடிக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயாச்சுன்னா, கூட்டணி கட்சிக்குத்தான் நீங்க வாக்களிக்க வேண்டியங்கிற சூழல் வந்துச்சுன்னா, இது நடைமுறை சிக்கல்ல வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இதோட விளைவு என்ன ஆகுன்னா தமிழ்நாட்டையும் பாதிக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தங்க கைகள்லயும் செல்போன் இருக்கு. ஒவ்வொருத்தங்க கைகள்லையும் இணையம் கொட்டி கிடக்கு. செய்திகள்ல உண்மைகளை தாண்டி போலியான செய்திகளும் உணர்ச்சி வசப்படக்கூடிய செய்திகளும் தான் எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேருமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. இதாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை மட்டும் பாதிக்கிறதுல பாண்டிச்சேரியும் பாதிக்கணும். இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. எம்ஜிஆருக்கே ரெட்டலைக்கு ஓட்டை போட்டுட்டு சிங்கம் சின்னத்துக்கு, எம்ஜிஆர் சொன்ன சிங்கம் சின்னத்துக்கு ஓட்டு போடாதவங்க. சரி, அப்ப சிங்கம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய தெரியாத சின்னமா? ஃபார்வர்ட் பிளாக்கோட சின்னம், ரொம்ப ஃபெமிலியரான சின்னம். அதுவும்
சுயேட்சையில் கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுக்க வேண்டியதானே? அப்படின்னா மக்கள் போடலைங்க, ரெட்டலைத்தம் போட்டான். அதே நிலை தான் இப்பொழுது உருவாயிருக்கிறது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். என்ன நடக்குன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. நன்றி, வணக்கம் தோழர்கள்.